பாருங்கள், 150க்கும் அதிகமான ஜனங்கள் இருக்கிறீங்க. கவனிங்க, எல்லாருக்கும் ஒரே வார்த்தை. இந்த வார்த்தை வரும் பொழுது ஒரு சிலர் விசுவாசிக்கிறார்கள், ஒரு சிலர் என்ன செய்யல, விசுவாசிக்கவில்லை. ஒரு சிலர் நித்திரை கொள்கிறார்கள், ஒரு சிலர் முழிச்சிருக்கிறார்கள். ஒரு சிலர் பிரசங்கத்தை உற்று கவனிக்கிறார்கள், ஒரு சிலர் ஏதோ எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் ஆண்டவர் என்னோட பேசுறான்னு நினைக்கிறார்கள், ஒரு சிலர் வீட்டை போய் என்ன சமைக்கிறது என்று யோசிக்கிறார். சிலர் கர்த்தருடைய வார்த்தையில வளர வேணும் யோசிக்கிறாங்க, சிலர் வயல் வளருதான்னு பார்க்கிறாங்க. இப்ப வார்த்தையை கேட்கும் பொழுது, அந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுது உனக்குள்ள என்ன இருக்க வேணுமா? விசுவாசம். சொல்லுங்க, விசுவாசம். சவுண்டா சொல்லுங்க. விசுவாசம். இல்ல, எனக்கு விளங்கல. அல்லேலூயா. ஒரு பிரசங்கம் கேட்கிறாயா, ஒரு வார்த்தை கேட்கிறாயா, விசுவாசம் உனக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோட நீ கேட்டால் அந்த வார்த்தை உனக்கு அற்புதத்தை செய்யும். ஆமென். அல்லேலூயா. அந்த விசுவாசம் பிரயோசனப்படும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துக்கு நான் வருகிறேனே, கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறாரே, இன்றைக்கு அவருடைய மன்னா எனக்கு என்ன தருகிறது என்ற அந்த ஒரு விசுவாசத்தோட நீ வார்த்தையை கேட்க வேண்டும். ஆமென். வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார், உண்டாகும். வெளிச்சம் உண்டாயிற்று. ஒரு வார்த்தை. ஒரு மனுஷன் சொல்லுகிறான், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான். அப்ப அந்த வார்த்தை வரும் பொழுது அற்புதம் நடக்கும். எப்ப விசுவாசம் உனக்குள்ளே இருந்தால். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் எனக்கு அருமையானவர்களே, எல்லாரும் சொல்லுகிற உதாரணம் தான். மழை நீரை போல சுத்தமான நீர் இல்லை என்று சொல்லுவார்கள். மழை நீர், இந்த மழை நீரை பாருங்க, அது பெய்யுது. அது பெய்யும் பொழுது சில மழை துளிகள் சேருக்குள்ள, சகதிக்குள்ள விழுகுது. அது சுத்தமான தண்ணீரா இருந்தாலும் சேருக்குள்ள விழுந்த தண்ணி என்ன தண்ணி? சேத்து தண்ணி. தண்ணியில பிள்ளையா, சேத்துல பிள்ளையா? ஓய், அதே தண்ணி கடல்ல விழுகுது. கடல் தண்ணி விழுந்த உடனே அந்த மழை தண்ணி என்னவாக மாறுது? உப்பு. அதே மழை, அதே மழை நீர் நாங்கள் குடிக்கிறதுக்கு வச்சிருக்கிற நல்ல கிணற்றுல விழும் பொழுது அது என்ன தண்ணியா மாறுது? நல்ல தண்ணி. கையெத்தி சொல்லுங்க, கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல கேளுங்க, நீ கடலா சேரா கிணறா? அல்லேலூயா. நிறைய பேர் கடல், நிறைய பேர் சேரு. ஒரு சிலர் ரெண்டு தான் சொல்லலாம். என்னது? நல்லதண்ணி. வார்த்தையை நீ கேட்கும் பொழுது, இந்த பிரசங்கத்தை நீ கேட்கும் பொழுது, பரிசுத்த ஆவியான தேவன் உனக்காக ஒரு புதிய காரியத்தை சிருஷ்டிக்க போகிறார் என்ற ஒரு நல்ல விசுவாசத்தோடு நீ அதை கேட்கும் பொழுது, முடியாதது முடிய பண்ணுகிறவர் தான் என் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. இந்த வருஷத்துல இன்னும் ஒரு 10-12 நாட்கள் இருக்கலாம். கர்த்தருடைய மகிமை நடந்தே தீரும் என்று நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமை. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விதை பலன் கொடுக்குது. அந்த விதையாகிய இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. 33.5 வருடங்கள் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 33.5 வருடங்கள் வாழும் பொழுது 3.5 வருஷம் உபதேசம் பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 3.5 வருஷத்துல 12 பேரை தன்னோட இருக்கும்படி கர்த்தர் தெரிஞ்சு கொண்டார். அல்லேலூயா. 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 எவ்வளவு சந்தோஷம் அந்த ஊழியக்காரருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு அப்படி பாக்கியம் கிடைக்காதா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏசப்பா கடவுளோட இருக்கிற அனுபவம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் குளிக்கிறதை பார்க்க முடியும். ஆமென். அவர் நித்திரை கொள்றதை பார்க்க முடியும். ஆமென்.
அவர் சிரிக்கிறத பார்க்க முடியும், ஆமென். அவர் கோபப்படுறத பார்க்க முடியும், ஆமென். கடற்கண்ணால பார்க்கிறத பார்க்க முடியும், ஆமென். அவர் எப்படியெல்லாம் என்ன செய்யறாரோ அதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம். அல்லேலூயா. கையசி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே ஒரு சீடனுக்கு அதை விட ஒரு அதிகமான பாக்கியம். யாரு? யோவான். சொல்லுங்க. யோவான். இவர் சின்ன பிள்ளை. சிலர் சொல்லுவாங்க சின்ன பிள்ளைல ஊழியத்துக்கு எடுக்க கூடாது. யோவான் சின்ன பிள்ளை. அவர் அம்மாவோட படுத்து படுத்து பழகி ஊழியத்துக்கு வந்த பிறகு அவருக்கு யாற்ற நெஞ்சிலையும் படுக்காட்டி என்ன வராது? நித்திர வராது. அப்ப ஆண்டவர் என்ன செய்தாரா? படா படடா நெஞ்சில படடா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பாருங்க எப்படி இருந்திருக்கு அந்த இடம். அல்லேலூயா. பேதுரு ஒரு பக்கம் வாசல்ல கிடப்பார். ஆண்டவரே பாம்பு பூச்சி வராபடிக்கு நான் வாசல்ல கிடக்குறேன், நீங்க உள்ளுக்கு கிடவுங்க. அப்படியே சுத்தோர சிடல கிடப்பாங்க. அந்த இடத்துல யோவான் போய் ஏசப்பா நெஞ்சில தலை வச்சு படுத்திருப்பார். அந்த இடத்துல நம்ம ஆள் அல்லேலூயா மிஸ்டர் யூதாஸ் அல்லேலூயா. அவரும் எங்க படுத்தாரும் தெரியா, கட்டா கிட்டதான் படுத்திருப்பார். அல்லேலூயா. சிலவள ஆண்டவருக்கு பேன் பார்த்து விட்டுருப்பார், ஆண்டவருக்கு கால் பிடிச்சு விட்டுருப்பார், சிலவள ஆண்டவருக்கு தண்ணி ஊத்தி கொடுத்திருப்பார். கடைசியா விசுவாசம் என்னவா போயிட்டது? பிரயோசனம் இல்ல. ஆமென் சொல்லுங்க. என்னவா போயிட்டது? தூக்கு போட்டு செத்து போட்டான். ஆண்டவருடைய பிள்ளையே, உன்னுடைய விசுவாசம் பிரயோசனமாக இருக்கவன், அழிஞ்சு போகாத, கர்த்தருக்கு உயிர் கொடுப்பார். அப்படியே சிலுவையில கொண்டு போய் அவர் அறையிறாங்க. சிலுவையில அறையும் பொழுது இந்த சீடங்களுக்கு கிடைக்காத பாக்கியம் 2 கள்ளங்களுக்கு கிடைக்குது. கைகள் காட்டுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க 2 சொல்லுங்க 2. அந்த 2 கள்ளனும் நானும் நீங்களும் தான். ஆமென் சொல்லுங்க. இந்த 2 கள்ளர்களுக்கும் பாக்கியம் கிடைக்குது. என்ன? ஒரு ஆள் வலது பக்கம், இன்னொரு ஆள் இடது பக்கம். ஆண்டவரோட சிலுவையில மரிக்கிற பாக்கியம். அல்லேலூயா. இப்ப இவங்க 2 பேரும் நல்லா நெருக்கமா இருக்கிறாங்க. சரீர பிரகாரமா இயேசுவின் ரத்தத்தை பார்க்கிற பாக்கியம், அந்த ரத்த பதில் மணக்கிற மனத்தை உணர்கிற பாக்கியம், தண்ணி தாகத்தில் அவருடைய உதடு அடிக்கிற சத்தத்தை கேட்கிற பாக்கியம், இறுதி நேரத்தில் என் தேவனே என் தேவனே ஏன் என்ன கைவிட்டீர் என்று அவர் கதறுகிற அந்த ஜெபத்தை கேட்கிற பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கிறது. அதன் மத்தியிலேயும் ஒருவன் என்ன செய்கிறான்? தந்த விசுவாசத்தை பிரயோசனப்படுத்துகிறான். என்ன சொல்லுகிறான்? அப்பா என்ற பாவத்தை மன்னியப்பா, சொர்க்கத்தில் எனக்கு வழியத்தாப்பா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த வருஷ கடைசியில நீ கேட்கவனும் தேவனே என் பாவத்தை மன்னிச்சு என் விசுவாசத்தை பலப்படுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் அந்த விசுவாசத்தை பிரயோசனமாய் மாற்றினார். ஆனால் பக்கத்திலே இருந்து மற்றவனை போல எல்லா அனுபவத்தையும் பெற்று அவன் கடைசியில் என்ன சொல்லுகிறான்? நீ கடவுள் என்றால் நீ முதல் இறங்கு, அடுத்ததா என்னையும் இறக்கு. உலக கவலை ஏன் இறங்க வேணும்? இறங்கி திரும்ப களவெடுக்க வேணும், திரும்ப கொள்ளையடிக்க வேணும், தின்ன வேணும், குடிக்க வேணும், அனுபவிக்க வேணும். தின் குடி சா, இதுதான் அவனுடைய மந்திரம். அவனுடைய விசுவாசம் என்னவாய் போயிட்டது? பிரயோசனம் இல்லாமல் போயிட்டது. ஆனால் என்னுடைய விசுவாசம், உன்னுடைய விசுவாசம் இன்றைக்கு பிரயோசனப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.